ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை செடியில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. அதனால் சாய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள வந்து அப்படியே பிடிச்சி கட்டி விடணும் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. ஏன்னா வந்து நல்லா காற்றும் அடிக்குது. நல்லா வளர்ந்ததுனால நாலா பக்கமும் சாஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், காற்றுக்கு நல்லா சாயுது. அப்படியே வேரோடு வந்துடும் போல் பயமாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சமாக பிடிச்சி கட்டணும். ஆனால் லூஸ் விட்டு கட்டுவோம். ஏன்னா அவங்க வந்து நாலா பக்கமும் ஆடணும் இல்லையா? அதுக்கு லூஸ் விட்டு கட்டுவோன்னு சொல்லிட்டு கயிறு எடுத்துகிட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு சணல் வச்சுட்டு மிச்சத்து தான் இந்த கயிறு வைக்கிறேன் பாருங்கள். அது வந்து இந்த பழம்லாம் வாங்கினா தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி கயிறு தான். அது கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க காம்பவுண்ட்டுன்னு சொல்லி அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தான் வந்தேனா அப்படின்னா இல்லை, உங்களுக்கு வந்து 2 விஷயத்த காட்டணும். ஒன்று வந்து நம்ம கத்திரிக்கட்டை நிறைய போட்டோம் இல்லையா கண்ணெல்லாம், அது பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெண்டைக்காய் வந்து ஒரு பிஞ்சு விட்டுருக்கு, வெண்டைக்காய் காய்ச்சிருக்குங்க. முள்ளங்கி வந்து 2 விதை மட்டும் தான் போட்டேன் நான். மிச்சத்தை அப்புறம் போட்டுக்கலாம், இடம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். அதில் ஒரு முள்ளங்கி மட்டும் இருக்குது பாருங்க, பூ விட்டுடுச்சா. இன்னொன்றுத்துலேயும் பூ விட்டுருக்கு. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த தக்காளி கண்ணெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம கீரை போடலாம், இல்லைன்னா முள்ளங்கி பாவை புடலக்கா போடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். இதில் ஒரு ஒரு பிஞ்சு மட்டும் இருக்குது. சரி, அதுக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கண்ணில் தான் அடுத்த பூ. இனிமேல் வந்து தொடர்ச்சியாக பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், இனிமேல் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே. என்னென்னா, அந்த வைக்கோல் போட்டு கீரையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வைக்கோல் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வைக்கோல் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்தே பாபு வர ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் எக்கச்சக்கமாக. ஒரு நாளைக்கு 2 வாட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு சும்மாவே ஒரு மாதிரி இருக்கும். பாபெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? அதனால வந்து நான் வைக்கோல் எடுத்து கட்டி வச்சுட்டேன். இப்போ வேணாம்ப்பா, வெயில் காலம் முடியட்டும். அது எங்கே இருக்குது எங்கே மறைஞ்சிருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதனால் பாருங்கள், வெண்டைக்காய் வந்ததுக்கு ஷால் கிழிஞ்சது தான் மிச்சம். பச்சை மிளகா வந்து இங்கே பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 5 கன்று. முள்ளங்கி இன்னும் காட்டல, வாங்க காட்டுறேன். முள்ளங்கி வந்து தண்ணி பட்டு பட்டு ஒரு செடி செத்துடுச்சு. இங்கே பாருங்கள், இன்னொரு செடி. பிடிச்சா லைக் பண்ணுங்க.